Pallipalayam Erode special Pallipalayam chicken செய்ய போறோம். Hey, hi Harini. Hi Shruti, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம Erode special Pallipalayam chicken செய்ய போறோம். இந்த டிஷ்ல என்ன ஸ்பெஷல்னா this is made of coconut oil. ஓ, தேங்காய் எண்ணெய்ல பண்ணுவோம். ஓகே ஓகே. ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் செய்ய போறோம். அண்ட் தேங்காவும் யூஸ் பண்ண போறோம். தேங்காவை அரைச்சு அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைசஸ் ஆஃப் கோகோனட். ஓ ஓகே. அதுதான் ஸ்பெஷல் இந்த டிஷ்ல. ஓகே. ஸோ வேற என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ்? ஸோ வேற என்னன்னா இதுக்கு தேவையானதே ஒரு 2-3 இன்கிரீடியன்ஸ் தான். எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கோம் நாம? நான் இங்க 500 கிராம்ஸ் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயம். ஓகே, இது நம்ம நிறைய போடணும். திஸ் இஸ் தி டேஸ்ட். அப்புறம் ரெட் சில்லிஸ். ஓகே, ரெட் சில்லிஸ் அண்ட் கரி லீவ்ஸ் வச்சிருக்கீங்க. பஞ்ச் ஒரு கை நிறைய கருவேப்பிலை. ஓகே, இது வந்து இது காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்ல? கொஞ்சம் இது காரமா தான் இருக்கும் இந்த டிஷ். ஓகே, சோ கொஞ்சம் ஒரு 15 to 20 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஓ, அப்ப நம்மளுக்கு வேற எதுவுமே இல்ல, இது மட்டும் தான், மசாலா கிசாலாலாம் எதுவுமே இல்ல. ஓ இன்ட்ரெஸ்டிங். சோ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம், சொல்லுங்க எங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் பேன்ல கடாயில ஆயில சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். சோ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு எவ்வளோ போட்டிருக்கீங்க? நான் இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். போதுமா அது? யா, ஐவ் ஆல்ரெடி கார்லிக் வேறு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ போதும். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட ரெட் சில்லிஸும் கரி லீவ்ஸும் எல்லாத்தையும் போட்டலாம். ஓகே, எனக்கு இன்னமுமே நிறைய கொஸ்டின் அரைஸ் ஆகுது. ஸோ காரத்துக்கு இதுவே போதுமா இருக்குமா? ஜஸ்ட் பிலீவ் மீ, அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ரெட் சில்லியோட காரம் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கிடும். ஸோ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கோகோனட்டை நம்ம இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பட் கோகோனட் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகிற மாதிரி இருக்காது, ஏன்னா இதுக்கு அடுத்து தான் நம்ம சிக்கன் போட போகிறோம். ஓகே, ஸோ அது நோ, இது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடாதா கோகோனட்? நம்ம சிக்கன் போட்டுட்டு அதுக்கு அந்த தண்ணி இருக்கும்ல அதில், அதனால குக் ஆகும். ஓகே, பட் ரொம்ப ரோஸ்ட் ஆகி கருகிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ இந்த கோகோனட்ஸ் வந்து கொஞ்சம் இஃப் யூ சி லைட்டாக ரோஸ்ட் ஆயிருக்கு, ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ் வில் புட் சிக்கன். ஸோ இது நாட்டுக்கோழியில் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல? இது நாட்டுக்கோழி டிஷ்ஷு. ஓகே, நாம் இதில் இப்போ மஞ்சள் பொடி போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போதும். ஓகே, நம்ம சிக்கன் கழுவுறப்பவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம்ல, அதனால ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, சால்ட், தேவையான சால்ட் தேவையான 1.5. ஓகே, ஸோ அப்புறமா வேணும்னா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இஃப் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு ஏதாவது புளிப்பு வேணும் அப்படின்னா அட் திஸ் ஸ்டேஜ் ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் அந்த புளிப்பு டேஸ்ட். சில பேருக்கு பிடிக்கும்ல அதுக்கு. ஸோ இது இவ்வளோதான். நம்ம இப்போ இதுக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு we can go do our own work. இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியை இதை குக் பண்ணிடும். ஸோ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும்ல, ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், ரொம்ப சிம்மும் வேண்டாம்.
ஓகே ஆஃப்டர் 20 to 30 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா. நான் மிடில் 2 வாட்டி வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஓகே, ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். Now let's taste. It's so yummy because full of coconut oil cook irukradnala, and we don't have any masala. Veru uppu kaaram da. Honey, you must try this now. Chicken nalla soft cook ஆயிருக்கு with that தேங்காய் and coconut oil. It's really yummy. Thank you so much, Shruti. Thank you, Harini. Bye.